السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما وينصرك الله نصرا عزيزا. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தினர்கள், உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் இன்றைய தினம் நம்முடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய தொழுகைகளை, ஃபரலான, நஃபிலான, சுன்னத்தான வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. மிச்சம் இருக்கிற ரமலானுடைய நாட்களையும் நாம் இபாதத்துடன் கழிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்றைய தினம் ஓதப்பட்ட இறைவசனங்களுக்கு நிறைவான நல்ல கூலி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் ஆஃபியத்துடன் வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, நேற்று ஒரு சூறாவினுடைய தலைப்பு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய தினம் நாம் ஓதிய ஒரு சூறாவினுடைய தலைப்பு அல் ஃபத்ஹ் என்ற ஒரு சூறா. ஃபத்ஹ் என்றால் வெற்றி என்று அர்த்தம். பொதுவாக நம்ம வெற்றி அப்படின்னா நம்ம விளங்கி வச்சிருக்கிறது போர் நடந்திருக்கணும், போரில் ஜெயிச்சிருந்தா வெற்றி என்று சொல்லலாம், அல்லது சண்டை பின்னால் கிடைக்கிற வெற்றி என்று சொல்லலாம், அல்லது நிறைய கனிமத்து பொருட்கள் இப்படியெல்லாம் வெற்றி என்று சொல்லலாம், அல்லது ஒரு பேச்சுவார்த்தையில் நாம் ஜெயிச்சிட்டோம், நாம் நினச்ச மாதிரி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, இதை வெற்றி என்று கொண்டாடலாம். ஆனால் இங்கே அல்லாஹு தஆலா நம்ம பார்வையில் தோல்வியாக தெரிவதை வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறார். அது விட்டு கொடுக்கிற வெற்றி என்று அர்த்தம் அதற்கு. அல்லாஹு தஆலா இங்கே ஒரு வெற்றிங்கிற ஒரு தலைப்பிட்டு ஒரு சூறாவுக்கு அல்லாஹ் பெயர் வச்சிருக்கிறான். என்ன வெற்றி அது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலகட்டத்தில் பத்ரில் வெற்றி கிடைச்சிச்சு, கந்தக்கில் வெற்றி கிடைச்சிச்சு, எத்தனையோ போர்க்களங்களில் வெற்றி கிடைச்சிச்சு. ஆனால் அந்த மாதிரி ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டு அந்த சூறாவுக்கு வெற்றி அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருந்தால் நமக்கு சரியானதாக தெரியலாம் நம்ம பார்வைக்கு. ஆனால் இங்கே வெற்றி அப்படிங்கிறது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், உண்மையிலேயே நடைபெற்றது ஒரு பெரிய தோல்வி நடந்திருக்குது. ஒரு பேச்சுவார்த்தையில் தோல்வி நடந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன காரியங்களை நிறைவேற்ற முடியாமல் திருப்பி அனுப்பினாங்க. ஆனால் அல்லாஹு தஆலா அதை ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறான். சுருக்கமாக சொல்ல போனால், எந்த இடங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுத்துட்டு வந்தாங்களோ அதைத்தான் அல்லாஹ் பெரிய வெற்றிங்கிறான். வாழ்க்கையில் இது பெரிய பாடம். அது பல நேரங்களில் நம்ம விட்டு கொடுக்கிறத வெளியில் பார்க்கும் பொழுது நமக்கு கௌரவ குறைச்சலாக தெரியலாம், நமக்கு அது மான பிரச்சனையாக தெரியலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் அதை விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் நம்முடைய கௌரவம் அதுக்கு இடம் கொடுக்காது, நம்முடைய கண்ணியம் அதற்கு இடம் கொடுக்காது. ஆனால் அந்த மாதிரியான நெருக்கடியான நேரங்களில் விட்டு கொடுக்கிற பொழுது அது பெரிய வெற்றி என்று குர்ஆன் சொன்னதோடு மட்டுமல்ல, அப்படி நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா 4 விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னா, நபியே நீங்கள் விட்டு கொடுத்துட்டு வந்துட்டீங்க, இது தோல்வி இல்லை, பெரிய வெற்றி. யார் ரசூலல்லாஹ், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, உங்களுக்கு பெரிய வெற்றியை நாம தந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு 4 விஷயத்தை இந்த விட்டு கொடுத்ததுக்காக கொடுக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். என்ன 4 விஷயம்? லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தன்பிக வ மா தஅக்கர, நீங்க விட்டு கொடுத்துட்டு வந்ததனால உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையிலே அப்படித்தான். பல நேரங்களில் நம்ம விட்டு கொடுத்தோம், சகோதரர்கள்ட்ட விட்டு கொடுக்கிறோம், பெற்றவங்கள்ட்ட விட்டு கொடுக்கிறோம், நண்பர்கள்ட்ட விட்டு கொடுக்கிறோம், முஸ்லீம்கள்ட்ட நம்ம விட்டு கொடுக்கிறோம். அவ்வளோ சீக்கிரத்தில் இடம் கொடுக்காத இடங்கள்ல அல்லாஹ் தஆலா நீங்க அப்படி விட்டு கொடுத்தீங்கன்னா இந்த 4 விஷயங்கள் உங்களுக்கு உண்டு. ஒன்று மக்ஃபிரத். அல்லாஹ் குர்ஆன்ல
அடுத்து அல்லாஹ் சொல்றான் உமா தஅக்கர வயுத்திம்ம நிஅமதஹு அலைக, அல்லாஹ்வினுடைய அருள் உங்களை முழுமையாக வந்து சேரும். நிஅமத்துக்கள் என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளுக்கு நீங்க சொந்தமாவீங்க. வயஹ்தியக சிராத்தம் முஸ்தகீமா, அல்லாஹ்வினுடைய ஹிதாயத்து உங்களுக்கு கிடைக்கும். வயன்சுரக்கல்லாஹு நஸ்ரன் அஸீஸா, அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஐந்தாவது அல்லாஹ் சொன்னா ஹுவல்லதி அன்ஸல ஸகீனா, அமைதி உங்களுக்கு கிடைக்கும்ங்கறான் அல்லாஹ், நிம்மதி கிடைக்கும்ங்கறான் அல்லாஹ். அப்ப விட்டு கொடுத்ததனால இந்த 5 பாக்கியங்களை நபியே நீங்கள் பெற்று விட்டீர்கள். என்ன விட்டு கொடுத்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா இப்படி விட்டு கொடுக்கிற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மக்ஃபிரத் இருக்குதுங்கிறது பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த வரலாற்று பின்னணியை கொஞ்சம் லேசா நம்ம விளங்கிக்கலாம். ஹுதைபியா அப்படின்னு ஒரு வரலாறு ஒன்று நடந்துச்சு. சுல்ஹ ஹுதைபியா, ஹுதைபியா உடன்படிக்கை. இதனுடைய பின்னணியில தான் அல்லாஹ் இந்த சூராவுக்கு வெற்றியின் பெயர் வச்சிருக்கான். இந்த சூறால அல்லாஹ் அந்த நிகழ்ச்சியை தான் அல்லாஹ் பதிவு செய்யறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. மக்காவை பிரிஞ்ச ஏக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் திடீர்னு ஃபஜ்ருக்கு பின்னால சொன்னாங்க, நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன். எனக்கு அல்லாஹ் ஒரு கனவுல காட்டுனா நாமெல்லாம் போய் காபத்துல்லாஹ்ல போய் தவாஃப் செய்கிறோம், உம்ரா செய்கிறோம், இப்படி நான் ஒரு கனவு கண்டேன் உம்ரா செய்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நபிமார்களுடைய கனவு பொறுத்த வரைக்கும் வஹீதான யா ரசூலல்லாஹ், நபிமார்களுடைய கனவுங்கிறது நானும் நீங்களும் காணுகிற கனவு மாதிரி கிடையாது, அது வஹி, அது பகல் வெளிச்சத்தை போல. அதனால சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இது நாங்கள் கண்ட கனவு இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் கண்டிருக்கிறீங்க அப்படின்னா அது வஹி தானே? சொந்த ஊரை பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு. மக்காவை பிரிஞ்சு காபாவை பிரிஞ்சு காபத்துல்லாவை பார்க்கணுங்கிற ஆசையும் ஏக்கமும் தேட்டமும் யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு ரொம்ப இருக்குது யா ரசூலல்லாஹ், வாங்க நம்ம உம்ராவுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, சரி வாங்க புறப்படலாம். இது இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் பத்ரு போரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி இந்த வரலாறு தெரியணும். ஏன்னா ஹுதைபியாங்கிற இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால தான் இஸ்லாம் வேகமாக அசுர வேகத்தில் பரவ ஆரம்பிச்சு. இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிங்கிறது இதுக்கு பின்னால தான். ஏன்னா இந்த ஹிஜ்ரி 6 வரைக்கும் மக்கால இருந்து யாரும் மதீனாவுக்கு வர முடியாது, மதீனால இருந்து யாரும் மக்காவுக்கு வர முடியாது. அப்படிதான் இருந்துச்சு. எப்ப? ஹிஜ்ரி 6 வரைக்கும், இந்த ஒப்பந்தம் போடுற வரைக்கும். ஆனா மக்காவாசிகள் இந்த ஒப்பந்தத்தை போட்டதனுடைய விளைவு என்னன்னா, மக்காவாசிகளுக்கும் மதீனாவாசிகளுக்கும் ஒப்பந்தம் ஆகி போச்சு. அதனால நீங்க எங்க ஊருக்கு வந்துக்கலாம், நாங்க உங்க ஊருக்கு வந்துக்கலாங்கிற அளவுக்கு பொருளாதார டிரான்சாக்சன் நடந்துச்சு, ஆட்கள் பரிமாற்றங்கள் நடந்துச்சு. இது எல்லாமே ரூட்டு திறந்த மாதிரி ஆயிடுச்சு. அவன் என்ன நினைச்சான்னா, இவரை ஒப்பந்தம் போட்டு திரும்ப ஊருக்கு அனுப்பலாம்னு நினைச்சு பண்ணாங்க. அந்த வரலாற்றுக்கு நான் வரேன். ஆனா நடந்தது என்னன்னா, பல நேரங்கள் அப்படித்தான் வாழ்க்கையில சில விஷயங்களை வெளிப்படையில நம்ம பார்க்கும்போது நமக்கு நன்மையாக தெரியலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க சில விஷயங்களை நன்மைன்னு நினைப்பீங்க, அது உங்களுக்கு தீங்காக இருக்கும். சில விஷயங்களை தீங்குன்னு நினைப்பீங்க, வெறுப்பீங்க, ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு எது நன்மையா இருக்கும் தீங்கா இருக்கும் உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும்ங்கறான் அல்லாஹ். பல நேரங்களில் அதனுடைய ரகசியங்களை நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. இது நடந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தாங்க, அப்படியே சரி வாங்க போகலாம், உம்ரா செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு ஒரு 1400 பேர் புறப்பட்டார்கள். மதீனாவில் இருந்து ஒரு 1400 பேர் உம்ரா செய்யணுங்கிற நோக்கம் தான், வேற எந்த நோக்கமும் இல்லை. ஏன்னா நம்ம கனவு கண்டிருக்கோம், வாங்க போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு போனாங்க. மக்காவாசிகள் ஒரு பெரிய படையை திரட்டிட்டு ரெடியாக வெளியே வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஊருக்குள்ளே மக்காவுக்குள்ளே வரக்கூடாது. ஒரு ஹுதைபியாங்கிற ஒரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு 1400 பேர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். நீங்கள் உள்ளே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உள்ளே வர முடியாதுன்னு சொல்லி நிறுத்திட்டு படையை நிப்பாட்டி வச்சிருக்கிறான். இப்போ 2 முடிவு தான் எடுக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று வந்திருக்கிறது உம்ராவுக்கு சொல்லி விட்டாங்க, நாங்கள் போருக்கு வரல, சண்டைக்கு வரல, உங்கள் ஊரை கைப்பற்றுவதற்கு வரல, உம்ராவுக்காக வரணும், வந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே திரும்ப போயிடுவோம்னு சொல்லி விடுறாங்க. ஆனால் அவங்க யாரும் அதை ஏற்றுக்க தயாராக இல்லை. இல்லை, ஒரு காலத்திலே உங்களை நாங்கள் அனுமதிக்க முடியாது, நீங்கள் திரும்பி போய்கிட்டே இருங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பேசி பார்த்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க பேச்சுவார்த்தைக்கு வர மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாங்க, ஒப்பந்தம் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் சீக்கிரட்டாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒப்பந்தத்தை பண்ணி முடிச்சுட்டாங்க அவங்களோட. இங்கே இதுதான் ரொம்ப ஒரு நீண்ட வரலாறு.
என்ன ஒப்பந்தம் பண்ணாங்க? பொதுவாக எல்லா விஷயங்களிலேயுமே தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க வந்து ஆலோசனை கேட்கணுங்கிறது அவசியம் இல்லை. சில நேரங்களில் நாம் ஆலோசனைகள் கேட்டால் அது சாதக பாதகங்களை கவனித்து சொந்த முடிவுகளை எடுக்கலாம்ங்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்திலையும் ஆலோசனை கேட்குற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் ஆலோசனை கேட்கல, மஷூரா கேட்கல. என்ன அவன் முடிவுக்கு வரான்? மக்காவாசிகள், நீங்கள் இந்த வருஷம் திரும்ப போயிடணும். அவன் போட்ட ஒப்பந்தத்தை பூரா பாருங்கள். இது ஒப்பந்தம் நடக்குது முஸ்லீம்களுக்கும் குறைஷிகளுக்கும். இந்த வருஷம் நாங்கள் விட மாட்டோம். நீங்கள் எஹ்ராமோடு இருக்கிறீங்க, எஹ்ராமோடு இருந்தாலும் எங்களுக்கு அது கவலை இல்லை, உள்ளே விட மாட்டோம், நீங்கள் திரும்ப போயிடணும். சரி, அடுத்த வருஷம் வந்தால் கூட 3 நாள் மட்டும்தான் நீங்கள் மக்காவில் தங்கணும். 3 நாளில் இருந்துட்டு நீங்கள் போயிடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வருஷம் வரும்போது கூட ஒரு நிக்காக செஞ்சாங்க. அங்கே வச்சு 3 நாள் உம்ராவு செய்கிற நேரத்தில் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒரு நிக்காக நடந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கூட ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க, நான் ஒரு வலிமா மட்டும் முடிச்சுட்டு போயிடுறேன், வலிமா விருந்து வச்சுட்டு போயிடுறேன்னு கேட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க விடலை. எங்கே வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமா விருந்து வச்சாங்கன்னா மக்காவுக்கு அவுட்டரில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல போய் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வலிமா விருந்து வச்சாங்க. அவ்வளோ தூரத்துக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. அடுத்த வருஷம் வந்தால் கூட 3 நாள் தான் இருக்கணும், ஆயுதங்களை கொண்டு வரக்கூடாது. மக்காவிலிருந்து யாராவது உங்கள் ஊருக்கு முஸ்லீமாய் வந்துட்டு அவங்கள்ட்ட எங்கள்கிட்ட திரும்ப ஒப்படைச்சிடணும். ஆனால் உங்கள் ஊர்லேருந்து மதீனாவிலேருந்து யாராவது மக்காவுக்கு எங்கள்கிட்ட வந்துட்டு நாங்கள் திரும்ப ஒப்படைக்க மாட்டோம். எல்லாமே ஆப்போசிட்டான இந்த ஒப்பந்தங்களை போட்டாங்க. இதுக்கு பேர் சுல்ஹ உதைபியா உடன்படிக்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைன் பண்ணிட்டாங்க. அதில் யார்கிட்டையுமே கேட்காம, ஏன்னா ரசூலுக்கு தெரியும், ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த செய்தி அப்படியே பரவுது, எஹ்ராமோடு இருக்கிற சஹாபிகளுக்கு பரவுன உடனே அதில் உமர் ரலியல்லாஹு ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டாங்க, அவலஸ்னா அலல் ஹக் யா ரசூலல்லாஹ், நம்ம இருக்கிறது சத்திய மார்க்கமா அசத்திய மார்க்கமான்னு கேட்டார். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் அப்படி ஒரு வார்த்தையை நான் ரசூலுல்லாஹ்டைய வாழ்நாளிலேயே கேட்டதில்லை, அன்னைக்கு கேட்டதுக்காக நான் மௌத்து வரைக்கும் நான் அதை நினச்சி நான் கவலைப்பட்டேங்கிறேன். எந்த அளவுக்கு கவலைப்பட்டேன்னா, அந்த வார்த்தைக்காக அல்லாஹ் எங்கிட்ட இருந்து ஈமான பிடிங்கிருவானோ நான் பயந்தேன். அவலஸ்னா அலல் ஹக் யா ரசூலல்லாஹ், சத்திய மார்க்க பல நேரங்களில் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? நம்ம என்ன போருக்காக வந்திருக்கிறோம், உம்ராவுக்காக வந்திருக்கிறோம், முடியாதுன்னா நம்ம போர் செய்வோம். யார சொல்லலாம், மக்காங்கிறது அவன் பூமி இல்லை, நம்ம பூமி அது, அது அல்லாஹ்வுடைய பூமி, அது காபத்துல்லாஹ். அப்படி கொதிச்சு போய் நிற்கிறாங்க. அப்படியே வந்து முதல்ல நேரில் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு, என்ன அபூபக்கர் இப்படி முடிவு எடுத்துட்டாங்க, வேற இன்னும் சஹாபிகளுக்கு பரவல அந்த செய்தி, என்ன இப்படி முடிவு எடுத்துட்டாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஹுவ ரசூலுல்லாஹ். பதில் என்ன? ஹுவ ரசூலுல்லாஹ், அவங்க அல்லாஹ்வுடைய தூதர். இதுதான் பதில். பதில் திருப்தி இல்லை. உமர் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்துட்டாங்க. நேரா வந்து அவலஸ்னா அலல் ஹக், நம்ம சத்தியத்தில் தானே இருக்கிற யா ரசூலல்லாஹ், ஏன் அந்த முடிவு எடுத்தீங்க? அன ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்ட்டாங்க. அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு சமாதானத்துக்கு வரல. அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்து இறக்குனான். அந்த சூரத்துல் ஃபத்ஹ்ல ஒரு ஆயத்து வருது, இன்று ஓதப்பட்ட சூர வெற்றில, முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு அல்லாஹ்வே சொல்லிட்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்களோ அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்களோ அப்படி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்த முடிவு அப்படின்னு ஒரு கட்டத்தில் கடைசியில் அல்லாஹ்வுடைய ஆயத்து இறங்கின உடனே சரண்டர் ஆகிட்டாங்க உமர் ரலியல்லாஹு. இப்போ இந்த முடிவு எடுத்து திரும்ப ரிட்டன் மதீனாவுக்கு போகணும். எப்படி 1400 சஹாபிகள்கிட்ட அறிவிக்கிறது? மறுத்துட்டாங்கன்னு வைங்க. பள்ளிவாசலில் ஒருத்தர் படுத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு அவரை போய் எழுப்புங்க அப்படின்னா, போய் எழுப்பிட்டு வந்து அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், நன்மையான விஷயங்கள் எப்போ நீங்கள் தானே முந்தி செய்வீங்க, என்ன போய் எழுப்ப சொல்கிறீங்களா அந்த விஷயத்துக்குன்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் எழுப்பி அவர் பார்த்துட்டு திரும்ப படுத்துட்டாருன்னா தப்பு இல்லை, நான் எழுப்பி திரும்ப மறுத்துட்டு படுத்துட்டாரா அவர் காஃபிர் ஆகிடுவார். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியினுடைய சொல்ல மறுக்கிறது அது குஃபுர் இல்லையா, அது காஃபிர் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் 1400 பேர்கள்ட்ட எப்படி சொல்கிறது, என்ன செய்கிறதுன்னு நான் டென்ட்டுக்குள்ளே அப்படியே குழம்பிக்கிட்டே வராங்க. இந்த நேரத்தில் அழகான ஒரு மஷூராவை அவங்களுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, என்ன யார சொல்லலாம், ரொம்ப குழப்பமாக இருக்கிறீங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்க, என்னன்னு கேட்டாங்க. இல்லை, நான் இப்படி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டேன், 1400 பேர்கள் உம்ராவோடு இப்படி நிற்கிறாங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, இவங்களை உம்ராவை கலைஞ்சி எப்படி மதீனாவுக்கு கூட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னாங்க.
நான் ஒரு யோசனை சொல்லட்டுமான்னு சொன்னாங்க. நீங்கள் போய் அவங்கள்ட்ட போய் உம்ராவை எஹ்ராம கலைங்கன்னு சொன்னால் தானே யார சொல்லலாம் பிரச்சனை. நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம், நீங்கள் அமைதியாக இருந்துட்டு நீங்கள் எஹ்ராம கலைஞ்சிருங்க. ஒரு சரியான நேரத்தில் ஒரு நல்ல யோசனை கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தங்களுடைய டெண்டில் வச்சு நாசமனை கூப்பிட்டு நாவிதரை கூப்பிட்டு முடியை ஃபுல்லாக மொட்டை அடிச்சிட்டாங்க. சஹாபிகள் ரசூலுல்லாஹ் எஹ்ராம கலைஞ்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே எதுவுமே கேட்காம ஒரு கூட்டம் எஹ்ராம, இன்னொரு கூட்டம் ரசூலுல்லாஹ்வுடைய முடியை எடுக்கிறதுக்கு உண்டான அந்த பழக்கத்தை எடுக்கிறதுக்கு அப்படியே சண்டைகள், அப்படியே கவனம் அதில் திரும்பிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிகளை உம்ரா கலைஞ்சு மதீனாவுக்கு கூட்டு போனாங்க. 2 வருஷம்தான். அவன் போட்ட ஒப்பந்தத்தை அவனே முறிச்சான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் மீது படம் எடுத்துட்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டா ஒப்பந்தத்தை முறிச்சிட்டா, இனி ஒப்பந்தத்தை நீங்கள் இது பண்ண தேவையில்லை, நீங்கள் மக்கா மேலே படம் எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய 10,000 பேர்களோடு மக்காவுக்குள்ளே நுழைஞ்சாங்க. மக்கா கிடச்சிச்சு. அதுக்கு பின்னால் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மக்காவில் தாயிஃபில் அனைத்தும் சேர்ந்து கிடைத்ததாக வரலாறு. எனவே இந்த 2 வருஷம் ரசூலுனுடைய இந்த பொறுமையும் விட்டு கொடுக்குதலும் தான் இஸ்லாத்திற்கு பெரிய வளர்ச்சியை தந்ததாக அல்லாஹ் சூரத்துல் ஃபத்ஹ் என்ற சூறாவுக்கு அல்லாஹ் பெயர் வைக்கிறான். எனவே பல நேரங்களில் குடும்பத்தில் நம்ம விட்டு கொடுக்கிற பொழுது அதனால் கிடைக்கிற மகத்தான நன்மைகள் மிகப்பெரியது என்பதை உணர்த்துகிற அற்புதமான பாடங்கள் நிறைந்தது தான் இந்த சூரத்துல் ஃபத்ஹ் என்ற மகத்தான வெற்றி. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقشير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على